வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். தி நாஸ்ரித் அகாடமி மாணவர்கள் கலந்து கொண்ட நடன போட்டி. ஆவடி காமராச நகர் நசரேத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விடுமுறை வேதாகம பள்ளி. டாக்கத்தான் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாஸ்ரித் அகாடமியின் பள்ளி மாணவிகள். இனி விரிவான செய்திகள். தி நாஸ்ரித் அகாடமி மாணவர்கள் கலந்து கொண்ட நடன போட்டி. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பெஸ்ட் ஆஃப் டான்ஸ் சீசன் 1-இல் பள்ளிகள், கல்லூரிகள் தங்கள் தனித்துவத்தை நிரூபிக்கும் ஒரு பிரம்மாண்ட மேடையாக அமைக்கப்பட்டது. அதில் கோவில் பதாகையில் உள்ள தி நாஸ்ரித் அகாடமியில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அன்று ராக் அகாடமியின் நடன பயிற்சியாளரும் சின்னத்திரை பிரபலமுமான திரு கிருஷ்ணன் அவர்கள் நடுவராக வருகை புரிந்திருந்தார். அன்று 6 முதல் 15 வயதுக்குட்பட்ட ஜூனியர் சோலோ பிரிவில் கலந்து கொண்ட தியா, காருண்யா, தீப்தி போன்ற 3 மாணவர்களும், அவர்களைத் தொடர்ந்து குரூப் டான்ஸ் பிரிவில் 10 பேர் அடங்கிய குழுவும் தங்கள் திறமையை நிரூபித்து இறுதிக்கட்ட தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆவடி காமராச நகர் நசரேத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விடுமுறை வேதாகம பள்ளி. கடந்த 13/4/2024 முதல் 17/4/2024 வரை மாணவ மாணவியருக்கான விடுமுறை சம்மர் கேம்ப் மிக சிறப்பாக நடைபெற்றது. உயர எழும்பிடுவாய் என்னும் தலைப்பில் இடம்பெற்ற இந்த கேம்பில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். மிஸ்டர் டேனியல் தலைமையில் நடைபெற்ற இந்த கேம்பில் கழுகு எவ்வாறு தன்னுடைய கடின உழைப்பால் மேலே பறக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தேவ வழிகாட்டுதலோடு கடின உழைப்போடு பல்வேறு சாதனைகளை புரிந்து உயர முடியும் என்று எடுத்துக்காட்டுகள், விளக்கப்படங்கள், கதைகள் முதலியனவை மூலமாக விளக்கப்பட்டது. பாடலும் நடனமும் நாடகமுமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்டதோடு பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இணையில்லா தேவ வசனத்தை பின்பற்றுதல் நற்பாதைக்கு வழிகாட்டும் என்ற ஒப்பற்ற கொள்கைகளை இந்த கேம்பில் மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. மொத்தத்தில் கோடை விடுமுறையின் தொடக்கத்தில் நடைபெற்ற வெகேஷன் சம்மர் கேம்ப் நிச்சயம் மாணவர்களின் உயர்வுக்கு வழிகாட்டும். டாக்கத்தான் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாஸ்ரித் அகாடமியின் பள்ளி மாணவிகள். கடந்த வாரம் தி நாஸ்ரித் அகாடமியில் எம்பவர் ஆஃப் விமன் என்ற தலைப்பில் டாக்கத்தான் நடைபெற்றது. இப்போட்டியை குன்றத்தூரில் அமைந்துள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி நடத்தியது. இப்போட்டியின் முதல் நிலை எம் பள்ளியின் வளாகத்தில் ஒருங்கிணைப்பாளரான திருமதி பவித்ரா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியின் நடுவர்களாக திரு பத்ரிநாத் மற்றும் திருமதி ஷைரின் அவர்களும் தலைமை தாங்கினர். இதில் தன்னுடைய சிறப்பான பேச்சாற்றலால் 10ஆம் வகுப்பை சார்ந்த பவ்யஸ்ரீ முதல் பரிசையும், யுக்தா 2ஆம் பரிசையும், சிவலட்சுமி 3ஆம் பரிசையும் பெற்றனர். வெற்றி பெற்ற 3 மாணவிகளுக்கும் தலா 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்சேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.